ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களின் நன்மை கருதி முன்னெடுக்கப்படும் தூதரக சேவையை பெற்றுக்கொள்ள முன்பதிவு செய்ய இலங்கை தூதரகம் காலக்கெடு விதித்துள்ளது. ஸ்டட்கார்ட் பகுதியில் நடைபெறவுள்ள தூதரக சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் நாளைய தினத்திற்குள் பதிவு செய்யுமாறு தூதரகம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை மக்கள் தூதரக ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிரமங்களை குறைக்கும் நோக்கில் பெர்லினில் உள்ள இலங்கை தூதரகம் நடமாடும் தூதரக சேவையை ஸ்டட்கார்ட் பகுதியில் முன்னெடுக்க உள்ளது. இந்த சேவை எதிர்வரும் ஜூலை 25ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. ரிங்ஸ்டர் இலக்கம் 126 70 839 கர்லிங்கன் ஸ்டட்கார்ட் என்ற முகவரியில் நடைபெறவுள்ளது. இந்த நடமாடும் சேவை மூலம் புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள், கடவுச்சீட்டு புதுப்பித்தல், இழந்த கடவுச்சீட்டுகளுக்கு பதிலாக புதியன பெறுதல் போன்ற முக்கிய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண பதிவு தொடர்பான சேவைகள், ஆவணங்களை அத்தாட்சிப்படுத்துதல், சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், இரட்டை குடியுரிமை மற்றும் போலீஸ் அனுமதி சான்றிதழ் விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இவற்றுடன் வங்கி தொடர்பான விண்ணப்பங்கள், சம்பளமற்ற விடுமுறை கடிதங்கள் மற்றும் ஏனைய பொதுவான தூதரக சேவைகளையும் மக்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். பெர்லின் நகருக்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய சிரமம் நீங்குவதால் அப்பகுதி வாழ் இலங்கை மக்கள் இந்த நடமாடும் சேவை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த சேவைகளை பெற விரும்பும் இலங்கை பிரஜைகள் தூதரகம் வழங்கியுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து முன்கூட்டியே பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. படிவத்தை பூர்த்தி செய்ய இயலாதவர்கள் தங்களுக்கு தேவையான சேவை, முழுப்பெயர், தொடர்பு எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றுடன் consular.berlin@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல் அனுப்பலாம். நேரம் மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக முன்கூட்டியே பதிவு செய்து தூதரகத்தின் உறுதிப்படுத்தலை பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என்று தூதரகம் அறிவித்துள்ளது. எனவே தகுந்த ஆவணங்களுடன் உரிய நேரத்தில் வருகை தருமாறு இலங்கை பிரஜைகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.